வணக்கம், நான் மொழி பேசுகிறேன். இது சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ். நிறைய நம்முடைய நண்பர்கள் சமீபத்தில் ஒரு கண்டுபிடிப்பு ஹான்ஸ் அப்படின்ற ஒரு கேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நம்ம எரிபொருளா பயன்படுத்தலாம், இது தண்ணீர்ல இருந்து எடுக்கப்படுது, இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த குறிப்பிட்ட சில வீடியோக்களை எனக்கு அனுப்பிவிட்டு இருந்தாங்க. இன்னைக்கான எபிசோட்ல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேலம் மாவட்டம் வேலூரை சேர்ந்த ராமலிங்கம் கார்த்திக் அப்படின்ற ஒரு ஆய்வாளர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தண்ணீர்ல இருந்து ஃபியூவலை பிரிச்சு எடுத்து நம்மளால பயன்படுத்த முடியும், ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடியும், அதற்கான ஒரு கண்டுபிடிப்பை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த குறிப்பிட்ட டிவைஸ் பத்தி எந்த ஒரு டெக்னிக்கல் டீடைலும் அவைலபிளா இல்ல. அதனால இந்த குறிப்பிட்ட டிவைஸ் பத்தி நம்மளால இந்த வீடியோல பேச முடியாது. அவர் என்னன்னா இப்பதான் புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு, அதுக்காக அவர் பேட்டன் அப்ளை பண்ணியிருக்காரு. பேட்டன் வந்ததுக்கு அப்புறமா இது தொடர்பான சில தகவல்களை அவர் வெளியிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான ஆய்வு கட்டுரைகளும் இந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு தொடர்பாக அவர் வெளியிடல. அதனால டிவைஸ் பத்தின டெக்னிக்கலான எந்த டீட்டெயிலையும் இந்த வீடியோல நாம பார்க்க மாட்டோம். ஆனா இந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு தொடர்பாக செப்டம்பர் 15, 2025 தந்தி டிவிக்கு ஒரு சிறப்பு பேட்டியை கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில சில கிளைம்களை அவர் முன் வச்சாரு. அந்த கிளைம்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நீர்ல இருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிச்சு எடுக்கிற இந்த விஷயமானது அறிவியல் உலகத்துக்கு ஏற்கனவே தெரியும். நம்முடைய சமச்சீர் கல்வியுடைய 8வது பாடப்புத்தகத்திலேயே பக்கம் 145 146 நீர் அப்படின்ற டைட்டில் எப்படி நீர்ல இருந்து ஹைட்ரஜனை பிரிச்சு எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஏற்கனவே உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் நீர்ல இருந்து நம்மளால ஹைட்ரஜனை பிரிச்சு எடுக்க முடியும் அப்படின்னு. இந்த ஹைட்ரஜனை ஃபியூவலாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஆனா சமீபத்திய இவருடைய ஆய்வு வழியாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹைட்ரஜன் உலக அளவுல ஆபத்தானதாக பார்க்கப்படுது, அதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, அது வெடிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஜெர்மன் ஏர்ஷிப் ஹிண்டன்பர்க் செலவு குறைவு அப்படிங்கிறதுக்காக ஹைட்ரஜன் வாயுவை பயன்படுத்தி பறந்துச்சு. இது மே 6, 1937 அமெரிக்காவில் தீப்பிடித்து 37 வினாடிகளில் முற்றிலுமா அழிந்து போச்சு. இதில் டிராவல் பண்ண 97 நபர்களில் 36 நபர்கள் உயிரிழந்தனர். இந்நிகழ்வு ஹைட்ரஜனுடைய ஆபத்து தொடர்பான விழிப்புணர்வை உலக அளவில் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹைட்ரஜனை நம்மளால பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும், அதை எரிபொருளாக வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற அடுப்புக்கு கூட நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கிளைமை அவர் சொல்றாரு. நீரில் ஹைட்ரஜன் 2 அணுக்களும் ஆக்சிஜன் 1 அணுக்களுமா இருக்கும். இதை நம்ம H2O அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த நீர்ல இருக்கிற ஹைட்ரஜனை பிரிச்சு எடுக்கிறதுக்கு எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் வழியாக நம்மளால பிரிச்சு எடுக்க முடியும். எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்னா ஒன்றும் கிடையாது, ஒரு எலக்ட்ரான்ல டைரக்ட் கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால நீர்ல இருந்து ஹைட்ரஜனை பிரிச்சு எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் நீர்ல இருந்து இவர் ஹைட்ரஜனை பிரிச்சு எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காரு. 5 லிட்டர் தண்ணியில 6225 லிட்டர் கேஸ் இருக்கிறது. நிச்சயமா அது 6 மாத காலத்துக்கு மேலாகவே அதை பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணியில இருந்து 1244 லிட்டர் ஹைட்ரஜன் வாயுவை நம்மளால பிரிச்சு எடுக்க முடியும். இந்த ஹைட்ரஜனை எரிபொருளாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா 14 மெகாஜோல் அளவுக்கான ஆற்றலை நம்மளால பெற முடியும். இந்த குறிப்பிட்ட செயல்முறை ஏற்கனவே அறிவியல் உலகில் நிரூபிக்கப்பட்ட ஒரு செயல்முறை. ஹான்ஸ் கேஸ் என்ன பண்ணுதுன்னா, இதே அடிப்படை செயல்முறையை தான் ஜைராய்டு எலக்ட்ரோலைட் மெம்பரான் அப்படின்ற தனி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹைட்ரஜனை பிரிச்சு எடுக்கிறதாக அவர் சொல்றாரு. சராசரியாக ஒரு இந்திய குடும்பத்துக்கு எல்பிஜி கேஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா 14.2 கிலோ எல்பிஜி கேஸ் நமக்கு தேவை. இந்த வேல்யூவை வச்சு நம்ம எவ்வளவு ஆற்றல் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா 781 மெகாஜோல் அளவுக்கான ஆற்றல் இந்த அளவை வச்சு நம்மளால பெற முடியும். எல்பிஜில இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் அளவான 781 மெகாஜோலோட இன்ட்டு 6 போட்டோம் அப்படின்னா 4686 மெகாஜோல் அளவுக்கான ஆற்றல் நமக்கு 6 மாதத்திற்கு தேவை. இவர் கொடுக்கிற வாக்குறுதி என்ன அப்படின்னா, 5 லிட்டர் தண்ணியில இருந்து 6 மாதத்திற்கு தேவையான எனர்ஜியை நம்மளால இதுல இருந்து பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 5 லிட்டர் தண்ணியில இருந்து நமக்கு 84 மெகாஜோல் அளவுக்கான ஆற்றல் மட்டும்தான் கிடைக்குது. ஆனா 6 மாதத்துக்கு நமக்கு 4687 மெகாஜோல் அளவுக்கான ஆற்றல் தேவை. இது 6 லிட்டர் நீர்ல இருந்து பிரித்தெடுக்கப்படுகிற ஹைட்ரஜனால கிடைக்கிற ஆற்றலை விட 56 மடங்கு அதிகம்.
இதை நாம எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா, ஒரு கப் தண்ணியை வச்சுக்கிட்டு 6 மாசத்துக்கு ஒரு வீட்டில் சமையல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றது எப்படி சாத்தியமே இல்லையோ, அதே போல 5 லிட்டர் தண்ணியில இருந்து 6 மாதத்திற்கு தேவையான எல்பிஜி கேஸ் கொடுக்கிற அந்த அளவுக்கான எனர்ஜியை பெறுவது அப்படிங்கறதும் சாத்தியமே கிடையாது. சோ இது 6 மாசத்தை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்றது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்ற விதியவே மீறுது. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அதை ஒரு வடிவில் இருந்து இன்னொரு வடிவமாக மாற்றதான் முடியும் அப்படின்னு சொல்லுது. தெர்மோடைனமிக்ஸ் விதியின் அடிப்படையில் ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மிஷின்ல எப்பவுமே இன்புட்டாக கொடுக்கிற எனர்ஜியை விட அவுட்புட்டாக கிடைக்கிற எனர்ஜி எப்பவுமே குறைவாகத்தான் இருக்கும். இது தவிர்க்கவே முடியாது. இந்த குறைவு ஏன் ஏற்படுது அப்படின்னா, எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது அந்த டிவைஸ்ல ஏற்படும். அது ஹீட்டா இருக்கலாம் அல்லது வேறு ஒரு வடிவமாக இருக்கலாம். சோ இந்த அடிப்படையான விதியை இந்த குறிப்பிட்ட டிவைஸ் மீறதுனால தான் நான் இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்ற இந்த விதியவே மீறுது அப்படின்னு சொன்னேன். சில பேர் அணு மின் நிலையத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க, அங்க குறைவான எனர்ஜியை தான் நம்ம கொடுக்கிறோம், ஆனா அதிகமான எனர்ஜி நமக்கு கிடைக்குது இல்ல, அது எப்படி கிடைக்குது அப்படின்ற கேள்வியை கேட்கலாம். இதற்கான பதிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். E = mc² அப்படிங்கிற அடிப்படையில் தான் அணுமின் நிலையங்கள் எல்லாம் வேலை செய்யுது. இங்க மாசு தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, எனர்ஜியே திரும்பவும் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகல. அதாவது நிறை ஆற்றலாக கன்வெர்ட் ஆகுது, ஆற்றலே மறுபடியும் ஆற்றலாக கன்வெர்ட் ஆகல. இன்புட்டாக கொடுக்கிற நீர்ல இருந்து கிடைக்கிற எனர்ஜியானது 56 மடங்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றது இயற்பியல் விதிகளுக்கு எதிரானதாக இருக்கு. இந்த ஹான்ஸ் கேஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, ஏற்கனவே நாம பயன்படுத்திட்டு இருக்க எல்பிஜி கேஸுக்காக தயாரிக்கப்பட்ட அந்த ஸ்டவ்வை பயன்படுத்த முடியாது. அதுக்குன்னு பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஸ்டவ்வை தான் பயன்படுத்த முடியும். அந்த ஸ்டவ்வுடைய விலையானது 45,000 இருந்து 50,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு. உங்க தயாரிப்புல இப்ப வீட்டுல பயன்படுத்தக்கூடிய டொமஸ்டிக் டைப் ஸ்டவ் இருக்கு, இதனுடைய விலை தோராயமா என்ன வரும்? தோராயமா ஒரு 45,000 முதல் 50,000 வரலாம். அதோட இன்னொரு கிளைமை அவர் வைக்கிறார். அது என்ன அப்படின்னா, கரண்ட் பில் மாசம் 100 ரூபாய் தான் செலவாகும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் சமைத்தால் கூட மின்சார செலவு 100 ரூபாய், அதிகபட்சம் 100 ரூபாய் வரலாம். சோ இது சாத்தியமா, இவ்வளவு குறைவான கரண்ட் பில்லு தான் ஆகுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாடு மின்சார கட்டணம் அடிப்படையில் ஒரு கால்குலேஷனை பண்ணி பார்க்கலாம். ஒரு மாசம் சமைக்கிறதுக்கு தேவையான ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 192.5 கிலோவாட் ஹவர் அளவுக்கான மின்சாரம் தேவை. தமிழ்நாட்டில் ஒரு மாசத்துக்கு சராசரியா 85 கிலோவாட் ஹவர் அளவுக்கான மின்சாரம் செலவிடப்படுது அப்படின்னு சிபிஆர் இந்தியா ஒரு டேட்டாவை கொடுக்கறாங்க. இப்ப தமிழக வீடுகளில் சராசரியா பயன்படுத்துற 85 கிலோவாட் ஹவர் அளவோட ஹைட்ரஜனை பிரிக்க தேவைப்படுற 192.5 கிலோவாட் ஹவரை சேர்த்தோம்னா 277.5 கிலோவாட் ஹவர் அளவுக்கான மின்சாரம் தேவைப்படுது. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வெளியிட்டு இருக்கிற கட்டணங்கள் அடிப்படையிலான கால்குலேஷனை நம்ம பார்க்கலாம். நமக்கு செலவாகிற 277.5 கிலோவாட் ஹவர் அளவுக்கான இந்த மின்சாரத்துக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து 577 ரூபாய் ஆகும். சயின்டிஸ்ட் 100 ரூபாய் தான் செலவாகும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நாம பண்ணி பார்த்த இந்த கால்குலேஷன் அடிப்படையில் 500 ரூபாய்க்கு மேல செலவாகுது அப்படிங்கறது தெரிய வருது. இது அவர் சொன்ன அளவை விட 6 மடங்கு அதிகமான ஒரு அமௌண்ட். அடுத்ததா எல்லா பத்திரிகைகள்லையும் ஒரு டெமோ பண்ணி காமிச்சிருந்தார். அது என்னன்னா, இந்த இணைப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த டியூபை இடையில எடுத்து கட் பண்ணி இது கேஸை வெளியிட்டார். இப்படி வெளியாகும் போது பக்கத்துல ஒரு லைட்டர் ஆன் பண்ணி காமிச்சு, இது பாதுகாப்பானது, 100% பாதுகாப்பானது, வெடிக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனா இது ஹைட்ரஜனுடைய இயல்புக்கு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாத ஒரு செயல். ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டா அது எளிதில் தீப்பற்றக்கூடியது. அட்மாஸ்பியர்ல ஹைட்ரஜன் 4% இருந்து 75% வரைக்கும் அதிகரிச்சிருச்சுன்னா இந்த வெடிப்பை நம்மளால தவிர்க்க முடியாது. அப்ப இவர் இதை ஓபன் பண்ணி காமிக்கும் போது 4 இருந்து 75% அளவிற்கான ஹைட்ரஜன் அதில் வராமல் இருந்திருக்கலாம். அதை விட குறைவான ஹைட்ரஜன் தான் அங்க வந்திருக்கணும். சோ இதை வச்சுக்கிட்டு மட்டுமே இந்த குறிப்பிட்ட டெமோல பக்கத்துல லைட்டரை ஆன் பண்ணி வச்சதுனால வெடிப்பு நிகழ்வு நடக்கல, அதனால இது பாதுகாப்பானது அப்படிங்கறத நம்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு 8x10 சைஸ் இருக்கிற கிச்சன்ல 22,700 லிட்டர் கன அளவு இருக்கும். இதுல ஹைட்ரஜன் 4% நிரம்பணும் அப்படின்னா 908 லிட்டர் தேவை. அடுப்புல நிமிஷத்துக்கு 15 லிட்டர் அளவுக்கான ஹைட்ரஜன் லீக் ஆகுச்சு அப்படின்னா 60 நிமிஷத்துல வெடிப்பு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும். இதுவே 250 இருந்தா 3 நிமிஷம், 600 இருந்தா 1.5 நிமிஷம். எந்த மாதிரியான இடத்துல ஹைட்ரஜன் வாயுவை பயன்படுத்துறது பாதுகாப்பானது அப்படின்னா, இவர் இந்த டெமோல பண்ணி காமிச்ச மாதிரி
ஓபன் ஸ்பேஸ் இருக்கிற காற்றோட்டம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஹைட்ரஜன் வெளியானாலும் அது தீப்பற்றுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவானதாக இருக்கும். ஆனா கிச்சன்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கிச்சன்கள் வந்து காற்றோட்டம் அப்படிங்கிறது குறைவானதாக தான் இருக்கும். எல்பிஜி சிலிண்டரை கையாளுறதுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. இந்த ஸ்டவ்வை கையாளுறதுக்கு அப்படி எதுவும் எஸ்ஓபி இருக்கா? எந்த விதிமுறைகளும் கிடையாது. ஒரு படிக்காத ஒரு பாமர பெண் கூட இதை ரொம்ப அருமையாக எளிதாக பயன்படுத்தலாம். எஸ்ஓபி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதனம் இருக்குன்னா அதை எப்படி நாம பயன்படுத்துவது, அந்த சாதனம் எந்த மாதிரியான சூழல்ல பயன்படுத்தணும் அப்படின்ற பல்வேறு தகவல்களை வந்து அதுல கொடுத்திருப்பாங்க. சோ அவங்க கொடுத்திருக்க தகவலை வச்சு நம்ம அந்த சாதனத்தை பயன்படுத்தினாதான் எஃபிஷியன்ட்டா அதை நம்ம பயன்படுத்த முடியும். இந்த எஸ்ஓபியில சேஃப்டி பிரிகாஷன் அப்படின்றதும் ஒரு அங்கமா இருக்கும். இப்போ இந்த அடுப்பை பயன்படுத்தும் போது அதுல H2O2 கேஸ் வந்துட்டு லீக் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிறோமே. அப்படி லீக் ஆகுச்சுன்னா அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஹைட்ரஜனா இருந்தாலும் சரி, ஆக்சிஜனா இருந்தாலும் சரி, மனமே இல்லாத ஒரு கேஸா இருக்கும். சோ அது லீக் ஆகுது அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. இப்ப நம்ம எல்பிஜி சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கேஸ் லீக் ஆகுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வாசம் வரும் இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கேஸ்ல எத்தில் மெர்காப்டன் அப்படின்ற அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இதனாலதான் நமக்கு அந்த எல்பிஜி கேஸ் லீக் ஆகுச்சு அப்படின்னா அந்த ஸ்மெல் வருது. இதை வச்சு நமக்கு எல்பிஜி கேஸ் வந்து லீக் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கேஸ் லீக்கேஜ் நடந்துச்சுன்னா அப்ப செய்ய வேண்டிய ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத எல்பிஜி நிறுவனங்கள் வெளியிட்டு இருக்காங்க. சோ ஹைட்ரஜன் மாதிரியான வாயுக்களை பயன்படுத்துற அடுப்புகளுக்கு எஸ்ஓபி அப்படிங்கிறது அவசியம். நம்முடைய வீடுகளை நம்ம ஏசி கரண்ட் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா இந்த டிவைஸை பயன்படுத்தணும் அப்படின்னா டிசி கரண்ட் தேவை. அப்போ ஏசி கரண்ட்டை டிசி கரண்டா மாத்தக்கூடிய ஒரு கன்வெர்ட்டர் நமக்கு தேவை. இப்படி ஒரு கன்வெர்ட்டரை வந்து போட்டு ஏசி கரண்ட்டை டிசி கரண்டா மாத்தும் போது 10-20% அளவுக்கான எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். இது தவிர்க்கவே முடியாது. இந்த மாதிரி கன்வெர்ட்டரை போட்டு நாம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் பில் ஒரு சைடு கூட்டிட்டே தான் போகும். அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம சோலார் பேனலை போட்டா மட்டும்தான் கரண்ட் பில் கூடுறத வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் அந்த வீடியோவில் சொன்ன சில கால்குலேஷன்கள், தகவல்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த டிவைஸ் தொடர்பாக இன்னும் அதிகமான வெளிப்படைத்தன்மை நமக்கு தேவைப்படுது. இந்த டிவைஸ் வந்துட்டு இவங்க சொன்ன மாதிரியான எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணும் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு மூன்றாவது நபர் வந்து அதை அங்கீகரிக்கணும். அது யாரா இருக்கணும் அப்படின்னா BIS அப்படின்ற இந்தியாவுடைய பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து இது வந்து பாதுகாப்பானது அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த டிவைஸ் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி நாம அதை பயன்படுத்துவது எளிமையா இருக்கும். ஸோ கண்டுபிடித்தவருடைய வாக்குறுதியை மட்டுமே அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த டிவைஸை நேரடியா மார்க்கெட்ல வாங்கி நம்மளால வீடுகளில் பயன்படுத்த முடியாது. அரசும் வந்து ஒரு நிறுவனத்தில் அவங்க கொடுக்கிற வாக்குறுதியை மட்டுமே வச்சு அதை சோதனை செய்து பார்க்காமல் நேரடியா மக்களுடைய பயன்பாட்டுக்கும் வந்து உடனடியாக கொண்டு வர மாட்டாங்க. அப்படி கொண்டு வரதுனால ஏற்படுற ரிஸ்க்கு கவர்மெண்டே பொறுப்பாகும். அதனால தான் கவர்மெண்ட் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்னைக்கும் ரெடியா இருக்க மாட்டாங்க. இது ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படின்னு பல முறை அழுத்தி சொல்றாங்க. ஏசி கரண்ட்டை டிசி கரண்டா பயன்படுத்தும் போது இது எப்படி ஜீரோ கார்பன் எமிஷனா இருக்கும்? டிசி கரண்ட்டை பயன்படுத்துறதுக்கு நாம சோலார் பேனல் பயன்படுத்தணும் அப்படிங்கறத மறைமுகமா சொல்ல வராங்களா, இல்ல சோலார் பேனலையும் போட்டு இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம சோலார் பேனல் போட்டு டிசி கரண்ட்டுக்கான இந்த டிவைஸையும் வாங்கி போட்டு அதுக்கப்புறமா ஹைட்ரஜனை தண்ணியிலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கான அந்த டிவைஸையும் வாங்கி போட்டு அந்த ஹைட்ரஜன் லீக் ஆகுச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கான சென்சார்களை வீட்டில் பொருத்தி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செலவு, இன்ஸ்டால்மெண்ட் செலவே நமக்கு இந்த குறிப்பிட்ட டிவைஸை பயன்படுத்துறதுல இருக்குது. ஸோ இது மிக அதிகமான காஸ்ட்லியான ஒரு ஸ்டவ்வாக தான் மார்க்கெட்டுக்கு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து கம்மியான ரேட்டுக்கு கொண்டு வருவாங்களா, கொண்டு வரதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இனி வரப்போகிற காலங்களில் தான் தெரியும். ஸோ இதில் தான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.